மாறா நீங்க என்ன ராஜராஜனோ பேசுறீங்க, ராஜேந்திர சோழன், அதெல்லாம் தமிழ் பேரா? நான் கேட்குறேன், நேரடியாகவே கேட்குறேன். ஏன்னா எங்க அப்பாவும் தோழர் திருமாவளவன் அப்பாவும் ஒன்னா படித்தவங்க, உயிர் நண்பர்கள். எனக்கும் நல்ல நட்பு அவர்கிட்ட இருக்கு. சமீப காலமாக அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்கிற பெயர் தமிழ் பெயர் இல்லை. சரி, அந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய மொழி, கலை, கலாச்சாரம் இதெல்லாம் வேற இருத்தார்கள். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அவர் நிறைய படித்தவர், அரசியல் தெரிஞ்சவர். ஆனால் வாதத்துக்கு அவர் பேசுறதை எடுத்துக்குவோம். நீங்க இப்ப அதிகாரத்தில் இருக்கீங்க, ஆளுங்கட்சியோட இருக்கீங்க, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, முன்னைக்கு ஆளுகிற முதலமைச்சருடைய நெருங்கிய நட்புல இருக்கீங்க. கூட்டணியை யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் பண்ற, கட்டளை போடுற இடத்துல கூட நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனா கல்வியில தமிழ்நாட்டில் தமிழ் இல்லையே. அரசு பள்ளியில படிச்ச தமிழ் படிச்சவனுக்கு முதல் முன்னுரிமை. உயர்கல்வியில, வேலையில நீங்க ஒண்ணுமே பேசலையே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆண்டா. இது இப்ப ஸ்டாலின் அவர்கள் தானே ஆள்றாரு. கலைஞர் கூடயும் கூட இருந்தார்ல, ஜெயலலிதா கூடயும் கூட்டணியெல்லாம் இருந்திருக்காருல்ல. அப்ப நீங்க கேட்கலாமே, கல்வியில, உயர்கல்வியில, வேலை வாய்ப்புல, வாழ்வியல்ல தமிழர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்கலையே. கேட்டா நீங்க இப்ப உங்க மொழியை அழிச்சது யாரு? அழிச்சிட்டு இருக்கிறது யாரு? 1000 வருஷம் கழிச்சு கூட அதிகாரத்துல நீங்களும் கூட, அதிகாரத்தில் இருப்பவர்களோடு கூட இருக்கீங்க. நீங்களும் அதிகாரத்தில் இருக்கீங்க. பாராளுமன்ற உறுப்பினருங்கிறது, சட்டமன்ற உறுப்பினருங்கிறது சாதாரணமானதில்லை. கேட்கலாமே. அவ்வளவு ஏன் நான் போராடி இருக்கேன். திருமா அவர்கள் பக்கத்தில் நின்று இருக்காரு, என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க வேணாம் அப்படின்னு. அனிதா வீட்டில் நான் உக்கிரமா போராடும்போது நான் எந்த இடத்துலையும் சாதி பார்க்கல. காந்தாரி அம்மன் தூத்துக்குடியில் பறையர்குடியுடைய அந்த குலசாமியை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு நான் போனேன். என்ன கைது பண்ணாங்க. ஏன் நீங்க போகல? இதுவரைக்கும் உக்கரமான ஒரு போராட்டம் முன்னெடுப்ப எடுத்திருப்பீங்களா வேங்கவேலுக்கு? சரி, நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக 2 அல்லது 3 முறை இருந்திருக்கீங்க சிதம்பரத்தில். சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் தானே. அங்க அந்த தில்லை நடராஜர் கோயில்ல நந்தன் நடந்து வந்த பாதை, இவர் பறையர், தீண்டத்தகாதவர்னு சொல்லி அந்த பாதையவே பெரும் பெரும் கல்லை வச்சு அடைச்சி பாதை இல்லாத ஆக்கி விட்டாங்களே. அந்த இடத்துல தானே நீங்க 3 முறை இருந்தீங்க. அதை நாங்க உடைப்போம் அப்படின்னு நீங்க முன்னெடுத்திருக்கலாமே. அல்லது திறக்கிறதுக்கு நீதி வழியா போராடி இருக்கலாமே. அது ஏன் நீங்க போராடல?